அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNA 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99% ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக SC to SCA கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் தான் இன்னும் இருக்குங்க. இப்போ இந்த 3 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுனாலே கிட்டத்தட்ட கவுன்சிலிங் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த 3 ரவுண்டுகளோட முடிவில் நம்மளுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கல்லூரிகள்லாம் எப்படி ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சதவீத இடங்கள் ஃபுல்லாக இருக்குதுங்கிறத நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனலைசிஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் TNA 2025 ரவுண்ட் 1 ப்ளஸ் ரவுண்ட் 2 ப்ளஸ் ரவுண்ட் 3 3 ரவுண்டுகளோட முடிவில் ஒவ்வொரு எந்தெந்த கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பி இருக்குது, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போகிறோங்க. இதில் இப்போ 3 ரவுண்டுகளோட முடிவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% இடங்கள் நிரம்பின கல்லூரிகளாக பார்த்திங்கன்னா ஒரு 39 கல்லூரிகள் நம்மளுக்கு 100% இடங்களுமே நிரம்பிருச்சு. அதில் நான் சொல்லிட்டு இருக்க டேட்டாங்கிறது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கை வச்சு தான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கோட்டால் கிட்டத்தட்ட சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் எந்த வகையிலையும் சேர்க்கலை. இதில் முழுக்க நான் கொடுக்குற டேட்டாங்கிறது அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டேன். TNA ஜென்ரல் அகாடமிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டேங்க. ஸோ 100% இடங்கள் ஒரு 39 கல்லூரிகள் 100% இடங்களை நிரம்பி இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 99% கல்லூரிகள் பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா 20 கல்லூரிகள் நம்மளுக்கு நிரம்பி இருக்குது. அதேமாதிரி 98% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 14 கல்லூரிகள் நிரம்பி இருக்குங்க. 97% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 கல்லூரிகள் 97% நிரம்பி இருக்குது. 96% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 16 கல்லூரிகள் நிரம்பி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 95% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நம்மளுக்கு 95% மேலே நிரம்பி இருக்குங்க. 20 + 40 ஒரு 70 109 கல்லூரிகள். இந்த 109 கல்லூரிகள் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 95% மேலே நம்மளுக்கு 109 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 90லேருந்து 95% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 55 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி ஒரு 80லேருந்து 90% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒரு 41 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 70லேருந்து 80% ஃபுல்லான கல்லூரிகள் 40 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குது. 60லேருந்து 70% இடங்கள் ஃபுல்லான கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ஒரு 21 கல்லூரிகள் 60-70% இடங்கள் ஃபுல்லாக இருக்குங்க. 50லேருந்து 60% இடங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 26 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குங்க. 40லேருந்து 50% இடங்கள் நம்மளுக்கு ஒரு 32 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குது. 30லேருந்து 40% பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 21 கல்லூரிகள் ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 20லேருந்து 30% நிரம்பின கல்லூரிகளோட எண்ணிக்கை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு 16 கல்லூரிகள் 20லேருந்து 30% தான் நிரம்பி இருக்குங்க. 10லேருந்து 20% இடங்கள் நிரம்பினது ஒரு 28 கல்லூரிகள். அந்த கல்லூரிகளில் 10லேருந்து வெறும் ஒரு 20% கம்மியாக தான் அவங்களுக்கு சீட் சேஃப்லாம் இருக்குது. அதையும் தாண்டி வெறும் 6லேருந்து 10% மட்டும்தான் சார் 3 ரவுண்டு கவுன்சிலிங்கும் நிறைவடைஞ்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருக்குங்கிறது. ஒரு 14 கல்லூரிகள் வெறும் 6லேருந்து 10% தான் நிரம்பி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 5%க்கும் கம்மியான நிரம்பின கல்லூரிகளும் இருக்குதுங்க. 5% ஒரே ஒரு கல்லூரியில் வெறும் 5% மாணவர்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க. இன்னொரு கல்லூரியில் வெறும் 4% மாணவர்கள் தான் சேர்ந்துருக்காங்க. ஒரு 6 கல்லூரியில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 3% மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு 3 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 2% மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துருக்கிறாங்க. அதுபோக ஒரு 3 கல்லூரிகளில் வெறும் ஒரே சிங்கிள் நம்பர் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குங்க. இது போக முக்கியமான விஷயம் 3 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சுமே இன்னும் 6 கல்லூரிகளில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வெறும் எந்த மாணவரும் சேரல, 0% ஆஃப் சீட்ஸ் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட கல்லூரிகளோட எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 423 கல்லூரிகள் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்துக்குச்சு. இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 50% இடங்கள் மட்டுமே ஃபுல்லான கல்லூரிகள், 50%க்கும் கம்மியாக ஃபுல்லான கல்லூரிகளோட எண்ணிக்கையே பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 131 கல்லூரிகள் வெறும் 50%க்கும் கம்மியாக நம்மளுக்கு கல்லூரிகள் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அதே நீங்கள் ஒரு 40%க்கு கம்மியாக பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு 99 கல்லூரிகள் வெறும் 40%க்கும் குறைவாகவே நம்மளுக்கு இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப எல்லாம் அதிகமாக பார்க்க வேண்டாங்க. 10%க்கும்
குறைவாக ஃபில்லான கல்லூரிகளோட எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு 34 கல்லூரிகள் 10% கூட இடங்கள் நிரம்பலை. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் கவுன்சிலிங் போகிறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா சார் இதெல்லாம் சொல்கிறீங்க பட் காலேஜோட நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப கல்லூரிகளோட பெயர்கள் சொல்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம வந்து எந்த கல்லூரியோட பெயரையுமே மென்ஷன் பண்ணலைங்க. ஏன்னா அவங்களுக்கு மேபி இப்போ நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்க டேட்டாங்கிறது கவுன்சிலிங் டேட்டா தான், மேபி அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சீட் ஃபில் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம அந்த பெயர்கள் சொல்ல வரலை. இது போக முக்கியமாக இந்த அனாலிசிஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மொத்தம் எத்தனை இடங்கள் தான் நிரம்பிச்சு, மொத்தம் 3 ரவுண்டு நடந்துச்சு. ஸோ 3 ரவுண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக்னா பொது கலந்தாய்வு சிஸ்டம்ங்க. அடுத்து 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடங்கள் நிரம்பினதில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒகேஷ்னல் குரூப்பில் 2 பிரிவு, ஜென்ரல் பொது பிரிவு ஒன்று, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் பிரிவு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் அகாடமிக்கில் ஒரு 26,719 இடங்கள் நிரம்பிச்சு. அதே 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டில் முதல் ரவுண்டில் 2,177 இடங்கள் நிரம்பிச்சு. அதேமாதிரி ஜென்ரல் ஒகேஷ்னலில் 1039 சீட் நிரம்பிச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒகேஷ்னல் குரூப்பில் 161 சீட்டு நிரம்பியிருக்குங்க. ஸோ முதல் ரவுண்டோட எண்ணிக்கை, அதாவது முதல் ரவுண்ட் டோட்டலாக எல்லா கேட்டகரியிலையுமே சேர்த்து நம்மளுக்கு முதல் ரவுண்டில் மட்டும் 30,096 சீட் இடங்கள் வந்து நிரம்பிச்சு இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில். அடுத்து 2வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஜென்ரல் அகாடமிக்கில் 2வது ரவுண்டில் 52,694 இடங்கள் நிரம்பி இருக்குது. இதே 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போகிறப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு 9,633 இடங்கள் ஒதுக்கீடு பண்ணாங்க. ஒகேஷ்னல்ங்கிறது ஃபஸ்ட் 2 ரவுண்டில் மட்டும். அப்போ 2வது ரவுண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஜென்ரல் அகாடமிக் ரெண்டும் சேர்ந்து 62,000 நம்மளுக்கு வந்து 327 சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரவுண்ட் 3ல் 50,093 சீட்டு ஃபில்லாக இருக்குங்க. 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2,075 சீட்டு. ஸோ மொத்தமாக 3வது ரவுண்டில் 52,168 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஜென்ரல் அகாடமிக்கில் மொத்தம் இந்த வருஷம் 3 ரவுண்டுகளோட கவுன்சிலிங் முடிவில் 1,29,506 இடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிரம்பி இருக்குது. அதே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 13,885 இடங்கள் நிரம்பி இருக்குங்க. ஜென்ரல் ஒகேஷ்னலில் 1039 சீட்டும், கவர்மெண்ட் ஒகேஷ்னலில் 161 சீட்டும் சேர்த்து மொத்தம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டுகளோட முடிவில் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் மூலமாக இடங்கள் கிடைக்கப்பட்ட மாணவர்களோட எண்ணிக்கைங்கிறது 1,44,591 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் இருக்குங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடம் இருக்குது, ஒகேஷ்னல் குரூப்பில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டும் சேர்ந்து மொத்தம் 352 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மொத்தம் 142 சீட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 437 சீட்டும் சேர்த்து மொத்தம் 931 சீட்டு வந்து இவங்க வந்து அதாவது சீட்டுங்கிறத ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 3 ரவுண்டுகளோட முடிவில் இது வரைக்கும் எத்தனை இடங்கள் நிரம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,522 இடங்கள் நிரம்பியிருக்கு. இதுதான் இந்த டிஎன்ஏ ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ப்ளஸ் எல்லா கவுன்சிலிங் சேர்த்து டோட்டலாக ஃபில்லான சீட்ஸ். ஸோ இதுதான் டோட்டலாக நம்ம வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட அனாலிசிஸ்ங்கிறது சொல்லலாம். இதுக்கு மேலே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ் வரவும் நம்ம ஃபுல் அனாலிசிஸும் பார்த்துடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும்